அந்த வேண்டுதலுக்கு அமர்ந்திருக்கிறீங்களா? கொஞ்சம் இருக்கிறீங்களா? அந்தந்த நேரத்துல வைங்க. இந்த இடத்துல ஏறாது. அப்படி இந்த இடத்துல ஆணில பிடிக்கிறாங்க. நீங்க போய் ஆணில பிடிக்கிறாங்க பாட்டுங்க. அப்படியே நான் கேட்க வந்தேன். நான் ஒண்ணு சொல்றேன். என்னன்னு கேட்டா படத்தோட காட்டிங்க. இதுல எத்தனை மில்லியன் ரூபாய் காசு திருப்பி நம்ம எங்க உதவலாம்? அப்ப இல்ல உண்மையில இந்த சேர்த்துட்ட வந்து எங்களுக்கு ஒரு சிடிஓவா தான் நடந்து கொண்டிருக்கிறனாடி எல்லாத்தையும் நாங்க கோஆர்டினேட் பண்ணி கொண்டிருக்கீங்க. கஷ்டமா இருக்குன்னு சொல்லி இல்ல நான் கேட்கிற கேள்வி, இதுக்கு பாவிக்க காசு இங்க இங்க உங்க தென்னங்கண்டு எல்லாம் இங்க உங்க காணி இருக்கிற எல்லாமே இப்ப கிரிக்கெட் கிரவுண்ட் நடந்தோன்னு இருக்கு. சோ நீங்க இங்க பசங்க அந்த படத்தோட தான் அமைச்சர் இங்க இதுதான் இப்ப திருவையாற்றுல அமைச்சர் லால்காந்த் அவர்கள் கொண்டு வந்து நட்ட இந்த தென்னன் பயிர் செய்யனுடைய எல்லாமே சரிதான். இதுதான் இப்ப எனக்கு இப்படி 7 ஃபைல் இருக்கு இன்றைக்கு. இதுதான் இப்ப இருக்கலாம். இந்த 2வது படம் காட்டுற அமைச்சர் கொஞ்சம் என்ன கலக்க விடுமா? இந்த தென்னங்கண்டுகள் கணக்கு தெரியுதா? இதான் இது சம்பந்தமா 1 வீக்ல நான் ஒரு ரிப்போர்ட் 1 வீக்ல வேண்டாம். நீங்க போய் என்ன தென்னங்கண்ட சிச்சுவேஷன் அந்த இடத்துல எத்தனை மில்லியன் செலவழிச்சிருக்கீங்க நீங்கள்? இவ்வளவுக்கும் பசரம் என்ன ஜோக்கண்டா அமைச்சர் தொடங்கினதா அமைச்சர் இல்ல இப்ப நாங்க என்ன சொன்னா இப்ப தொடங்கி கொண்டிருக்கிறதே நாங்க கண்டாவள பூனேரி மெட்டதுதான் போயிருக்கிறோம். நீங்க லால்காந்த் அமைச்சு வந்த விஷயத்தை நீங்க வாசிக்கும் பொறுமோ நீங்கள் மேற்படி முகவரியில் வாசிக்கும். ஆனால் செந்தூரனாகிய தங்களின் மேன்மை மிகு கவனத்துக்கு அறிய தரும்படி இனக்களி இருக்கு. கடந்த ஆண்டு கௌரவ அமைச்சர் லால்காந்த் அவர்களால் தென்னை பயிர் செய்கை மற்றும் கச்சான் பயிர் செய்கை திருவிழா பகுதியில் வாசிக்க விடுங்க. ஏன் நீங்க அவசரப்படுறீங்க? உப உணவு திட்டத்துக்கு அரசால் வழங்கப்பட்ட பிரதேசத்தில் வான்பார்த்த பயிராக தென்னம்பிள்ளை நாட்டிகைக்கு கனகச்சிதமாக அமைச்சர் அழைத்து அமைச்சர் முன்னிலையில் ஊழல் புரிந்துள்ளனர். இங்கு கவனிக்க வேண்டிய விடயஞ்சாதலில் இப்பிரதேசம் அடித்த வாலிபர் திட்டத்தில் தலா 3 ஏக்கர் நிலம் ஒவ்வொருவருக்கும் வழங்கப்பட்டது. அதாவது 1 ஏக்கர் குடியிருப்பு, 1 ஏக்கர் விலங்கு வேளாண்மை, 1 ஏக்கர் மரக்கறி பயிற்சிகள். ஆனால் இங்கு அமைச்சர் லால்காந்தவினால் தென்னை 5 ஏக்கரில் நாட்டப்பட்டு இன்று அவை அனைத்தும் அழிவடைந்து சிறுவர்கள் விளையாடும் துடுப்பாட்ட மைதானமாக உபயோகிக்கப்படுகிறது. மேலும் 5 ஏக்கர் காணியில் 2 ஏக்கர் காணி ஒதுக்குப்புற காணிகளாகும். இப்ப அரசியலும் ஊழல் இடம்பெற்றுள்ள இந்த விடயத்தில் இதன் மூலம் உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். ஒரு கடிதத்தை வாசி பிடிப்போம். ஏன் நீங்க அவசரப்படுறீங்க? மேலும் இந்த கடிதம் தான் உங்களுக்குலாம் இருக்கிற சைன் பண்ணி மொட்டை கடிதம் இல்லையா? சைன் பண்ணி தான் தந்திருக்கீங்க. மேலும் ஊழலுக்காக ஆற்றின் ஒதுக்குப்புற காணியை கரச்சி பிரதேச செயலாளர் தென்னை நடுகு என்ற போர்வையில் அதற்கும் அனுமதி பத்திரம் தயாரிக்கும் நடவடிக்கைகளாக செயற்கையாக வெள்ள பாதிப்புகளை உருவாக்கும் நோக்கமே ஒரு தனிநபர் 2 ஏக்கர் ரை ஆற்று காணியை நான் போய் பார்த்துதான் கையகப்படுத்த அதில் தென்னை நடுகை செய்ய அனுமதித்தில்லை. மேலும் உப உணவு திட்டத்துக்கு தலா 1 ஏக்கருக்கு நீர் வழங்க வேண்டிய நீர்ப்பாசன திணைக்களம் இந்த தென்னை பயிற்சிகை நடுகை காணிக்கு 5 ஏக்கருக்கு நீர் இலவசமாக வழங்கப்பட்டுள்ளதுடன் அந்த தென்னங்காணிக்கு நீர் விநியோகிப்பதற்காக 17ஆம் வாய்க்கால் நீர் சீராக்கியும் வாய்க்காலும் பாரி அரசு நிதியை பயன்படுத்தி புனரமைப்பு செய்து இலவசமாக நீர் வழங்கி இறுதியில் இந்நீரானது தென்னங்கன்றுகள் நாட்டப்பட்ட பயனாளி குறித்த காணியில் வசிக்காதமையாலும் சீராக தென்னங்கன்றுகளுக்கு நீரை வழங்காத காரணத்தாலும் நீர் வெள்ளமாக காணியூடாக பாய்ந்து ரை ஆற்று கழிவு வாய்க்கால் விழுந்து மீன்விரியமாக உள்ளதுடன் போதிய கண்காணிப்பு பராமரிப்பின்மையால் அமைச்சரால் வழங்கப்பட்ட தென்னங்கன்றுகளும் இறந்து விட்டது. தற்போது இறந்த தென்னங்கன்றுகளுக்கு அரச பசலையும் விநியோகிக்கப்பட்டு மோசடி பெற்றுள்ளது. இங்கு விவசாய திணைக்களம் வடமான தென்னைச்செய்கையும் கச்சாஞ்செய்கையும் என்று கூறி பாரிய அரச உர மோசடி செய்துள்ளனர்.
இறுதியில் இந்த புதிய அரசியல் மிக நுட்பமான முறையில் அரச நிதியினை கமல் அபிவிருத்தி பிரதி ஆணையாளர் மோசடி செய்துள்ளார் என்றபடியே குறிப்பிடத்தக்கது. உங்கள் சம்பந்தமா 7 ஃபைல் இருக்கு. என்ன சொன்னா 7 ஃபைல் என்ன 70 ஃபைல் நான் பிரச்சனை. அதுதான் எங்களுக்கு எந்த சிக்கலும் இல்ல. நாங்க ரெஸ்பான்ஸ் பண்றோம். ஆனா இது என்ன பிரச்சனைன்னு சொன்னா ஒரு சென்ஸ் கூட கவர்மெண்ட் மனசு செலவழிக்கல. ஒரு அப்ப அந்த தென்னம்பிள்ளை எல்லாம் யார் கொடுத்தது? தென்னம்பிள்ளை கொடுத்தது கோகனட் போட்டால கொடுத்தது. அதே அது ஆட்ட தென்னம்பிள்ளை காணி காசு கோகனட் போட்டால கொடுத்த தென்னம்பிள்ளை. அதுதான் அந்த தென்னம்பிள்ளை யார் கோகனட் போட்டு யார் கொடுத்தது? அதுல என்ன பிரதி ஆணையாளர் ஊழல் செய்தவர்கள் கொஞ்சம் நிலவா நான் உங்களை கேட்கிறேன். இந்த கட்சான் விளக்கிறேன் கோகனட் போர்டே நாம நடந்து இல்லையே. இல்லை நீங்க உங்களுக்கே அப்ப இப்படித்தானே ஒரு டிபார்ட்மெண்ட்ல காப் மானியது கச்சா கொடுத்தது. இது அந்த விவசாயி தானா தண்ட காலத்துல வச்சுதான் செய்தது. அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வச்சதான் நாங்க இதுல ஒரு சென்ஸ் கூட ஃபங்க்ஷன் எல்லாம் அமைப்பாலாம் செய்தது. நாங்க செய்யல. ஃபங்க்ஷன் சொல்லி சொன்னா நானே ஒரு அமைச்சர் நீங்கள் அமைப்பு ஃப்ரீயா தந்தெல்லாம் சொல்லக்கூடாது. எனக்கு கேள்வி அந்த அவ்வளவு தென்னம்புள்ள கண்டுகளுக்குரிய காசுக்கு பொறுப்பெடுக்கிறதா அந்த அவ்வளவு அமைப்பு அந்த இந்த ஆர்ப்பாட்டம் என்னென்றால் இந்த விஷயங்கள் அங்க இருக்கிற லால்காந்த் அமைச்சருக்கு தெரியாது. சரிக்காது. இரண்டு அமைச்சர் பேரணியிலே நடந்து உள்ளது. கம்ப்ளைண்ட் கதைகளை கேட்டுக்கொண்டு வந்து பெரியோரு குற்றச்சாட்டு நிகழ்ந்தா குற்றச்சாட்டு நீங்க யாரு இல்ல நீங்க ஒரு தடவை வச்சு கொண்டு சொல்லலாது. நிலைமை இப்படிதான் இருக்கீங்க. சரி 2 பேரும் சேர்ந்து சொல்றீங்க அங்க அப்படி ஒன்று நடக்க அப்படி நடக்க இல்லைன்னா ஓகே கொடுக்கப்பட இல்லை உரமானியம் கொடுக்கப்பட இல்லைன்னு உரமானியம் கொடுக்கப்பட இல்லையா? சுவர் ஆனா நான் கூட காட்டவா நீங்க உரமானியம் கொடுத்தன்ற இந்த ஆர்டிஐக்கு போட்ட லெட்டரை காட்டவா? அது நீ எனக்கு அண்ணா இங்க இல்ல கிடக்கு ஃபைல் ஃபைல் என்னடா நீங்களும் அமைச்சர் போய்க்காங்க உங்களோட நான் உங்களோட சப்போர்ட்டர் தான். ஆனா இப்படியான ஒரு வேலை நடக்கல அது அரசாங்கத்தை தான் பாதிக்கும். ஸோ நீங்க இந்த மாதிரியான திணைக்களத்தில் இருக்கிறார்கள் எல்லாத்தையும் காப்பாத்தி ஓகே பரவாயில்ல நாங்கள் சேவ் பண்ணி விடுவோம்ன்றது என்ன நடக்கும்டா தொடர்ந்து இதே தான் நடக்கும். இந்த வரைக்கும் அனுர அரசாங்கத்தின் பேர் வடக்கு மாநிலத்தில் பெறுறதுக்கு நீங்க ஆக்ஷன் எடுக்காதது தானே காரணம். அதான் உண்மை. இந்த வரைக்கும் எத்தனை ஊழல் பிடிச்சு தான் இருக்க உங்களோட பேங்க் புத்தகங்களோட அக்கௌண்ட் நம்பர் தந்திருக்கிற நீங்க அங்க போயிருந்தோண்டு நீங்கள் எப்படி பொறுமையா இது எல்லாத்தையும் சமாளிச்சீங்கன்னு யோசிக்க சந்தோஷமா இருக்கும் டாக்டர் காய்க்கிறீங்க. அங்கதான் பிரச்சனை இருக்கு. சரி தான் பிறகு இங்க வேற இப்படி ஊழல் ஆதாரத்தோட ஆர்டிஐயோட கொண்டு தான் இருக்கிறோம் நாங்க. அப்பவும் நீங்க என்ன சொல்றீங்க? நாங்க நீங்க 2 பேருக்கும் ஒரு வழக்கு போட்டிருந்தீங்களா வடக்கு மாநிலத்துல? ஒரு ஊழலை விசாரிச்சிருக்கீங்களா வடக்கு மாநிலத்துல? அப்படி இல்ல நீங்க சொல்லுங்க. நீங்க சொந்த பண்ற நீங்க கேட்கலாம். அவர் நடந்திருக்கா இல்லையான்ற இந்த பிரச்சனை இல்ல இல்ல இது பாடம் காட்டி நீங்க அமைச்சர் கூட்டத்தை சிவகுலர் பண்ணி நடத்தணும்டா நீங்க சிவகுலர்ல கூட்டம் நடந்த அமைச்சர் இவ்வளவு நாள் முழுக்கத்தான் கூட்டம் நடந்த சரியா அதிகாரிகள் பேசுறது தூக்கி அடிக்கிற எங்களுக்கு மேல தூக்கி அடிக்க மாவட்ட அவர்த்திக்கா வந்திருக்கிறோம் அதை மட்டும் காய்க்கணும் உங்களுக்கு அட்டுதலுக்குரிய கருத்து அவர் மட்டும் உறுப்பினர் வந்து
கூடாது. மைக் வாங்க. கொஞ்சம் விட காய்க்கணும். ஐயா தயவு செய்து இருக்கிறீங்களா கொஞ்சம் இருங்கள். ஐயா கொஞ்சம் இருங்க. கொஞ்சம் இருங்க. சரி அமைதியா இருங்கள். ஐயா நிப்பாட்டுறீங்களா இல்ல இப்ப நிப்பாட்டுறீங்களா நீங்க இல்லையா ஒரு உண்மை இருக்கிற அது கூட தகவல்கள் இல்ல நான் இந்த பிரஜாசக்திகளை தானே இந்த இது வந்து நீதிமன்றம் இல்ல கொஞ்சம் கொடுப்பானன். இப்ப என்னடா பப்ளிக் கம்ப்ளைண்ட் பப்ளிக் கம்ப்ளைண்ட் இருக்கிறது உண்மை. அந்த பப்ளிக் கம்ப்ளைண்ட் வந்து உண்மையிலேயே கொஞ்சம் அது அது இல்ல இல்ல இதெல்லாம் நீங்க கணக்கு வேண்டியது. இங்கே பிரதேச செயலர் கொடுத்த கடிதத்தில் எல்லாத்தையும் அமைச்சர் இங்க வாங்க. இது வந்து பிரதேச செயலர் கொடுத்த கடிதத்தில இருந்து உங்களோட வர்த்தமானி அறிவித்தல இருந்து இந்த கட்டப்பட்ட படங்களோட சனம் எடுத்து அனுப்பி இருக்கு. இந்த பாருங்க பொக்ஸ் பாலம் கட்டி இருக்கணும். இந்த முத்து சித்திரம் மட்டும் வீட்டுக்கு போற ஆட்டை கொடுக்காத. சோ இதை நான் கேட்க வேணுமா கேட்க கூடாது. நீங்க திணைக்கள தலைவர்களுக்கு கொடுங்க விசாரிக்கட்டும் பையில விசாரிச்சு முடிவெடுக்கட்டும். இங்க வந்து கூட்டத்தை வந்து குழப்பி கொண்டு இருக்கீங்க. அதெல்லாம் இல்ல சகோதரிகளா இங்க இத பாருங்க மேமே පාලම හදලා තියෙනවා ගියේ උත්තර දාලා තියෙනවා මම දන්නේ නැහැ කවුද මේ පාලම හැදුවේ කියලා. ඊට පස්සේ කරච්චි ප්‍රදේශයට දාලා තියෙනවා මම දන්නේ නැහැ මිලියන් 3.5 පාවිච්චි කරලා තියෙනවා. දැන් මේක පාලමට අයිතිකාරයක් නැහැ. හැබැයි පාලම හදලා තියෙනවා. දැන් මම මේක පෙන්නුවාම යකෝ ඉන්නම් ගන්නවා. ඉන්ටර්වියුටේ කඩේ நான் கைதறத வந்துவாரு. நீங்கள் தான் அவர் இல்லாத கனடாவில் இருக்கிற நேரங்கள்ல நீங்கள் தான் கள்ள கையெழுத்து வச்சு காணி கொடுத்துருக்கீங்க. கடைசியா வந்து திணைக்கள தலைவர்களுக்கு நீங்க பயில கொடுக்க விசாரிக்கிறோம். பயில கொடுத்து வச்சு எல்லாரும் நடத்திட்டு போக வழிகிறீங்க. ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் காணிக்கு அனுமதி பத்திரம் எடுத்துட்டாங்க அமைச்சர் இது நான் இதை பப்ளிக்கு சொல்றேன். ஏனென்றால் இந்த பிரச்சனை அவர் முட்டு முழுதான 100% மாவட்ட நிர்வாகம் நீங்கள் வந்து எல்லாம் கம்ப்ளைண்ட் ரைட்டிங் வந்திருக்கு. So let me present the complaint. அமைச்சர் சிறுகுளர்லயே வடிவா சொல்லி இருக்கு. அவர்களுக்குள் சிறுகுளர்லயே அரசு அதிகாரிகளுக்கு ஏற்படுத்தப்பட்ட கருத்துக்கள் பகிரக்கூடாது. அரசு அதிகாரிகள் வெளியே செய்யணும். ஆனா நாங்க வேற விடலாம். நீங்க எந்தெந்த குடும்பம் எழுதியுமோ அவ்வளவு நடிக்கிறோம். குடும்பம் எண்ணிக்கைகளை நெரிச்சது இதுக்கு முன்னால முழுக்க முழுக்க அரசாங்க அதிபரை நீங்க காப்பாற்றுறீங்கன்னு சொல்லுங்க. கல்லர் காப்பாற்றுறீங்கன்னா ஒரு அவமானப்படுத்துற சபையில் ஆரையும் கேள்வி கேட்கிற உரிமை எனக்கு குழம்புறீங்க கதாகரணம் கூட அவருக்கு ஆடு வைக்க வந்த கள்ளன் அவன் பயிரை கொண்டு வச்சு ஆட்டோ கொடுக்க
ஒரு குற்றத்தை விசாரிக்கிறதுக்கு உரிமை போலீஸ் இருக்கு. போலீஸ் விசாரிக்கட்டும். ஒரு நிமிஷம் இருங்க. ஆதாரம் இல்ல அபாண்டமான போலீஸ் மாத்தாங்க. ஜிஏ மேலே அபாண்டமான போலீஸ் இருக்கின்ற ஆக்கள் மேலே இந்த கூட்டத்தை நடத்த முடியாது. சரி சரியா? ஆதாரம் கொண்டு வெளியில போங்க. சரியா? நீ அப்படிதான் අපේ ඒ කතා නෙමෙයි තමුන්නාන්සේට ජීවිත බඩේන ජීවිත අභූත චෝදනවල එහෙම කරන්න බෑ හරි ඒ වෙයි කියලා යනවා කියලා ඒ වන්දනාවේ දෙපොන්න කියන දෙනවා யாழ் கிளிநொச்சி மக்களுக்கான ஆன்லைன் ஷாப்பிங் lankaface.com